ஆண்கள் இப்போ இப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க வெளி உலகம் கொண்டு வர வேண்டிய ஒரு ஒரு நோக்கம் அவருக்கு இருந்திருக்கு. அந்த இதுதான் நான் அந்த இதில பார்க்குறேன். அந்த 80 நிமிஷத்துல அவர் என்னலாம் பேசியிருக்காரு, அந்த 24 பக்கம் ஸ்டேட்மெண்ட்ல என்னலாம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிருங்க சார். இல்ல அது அவங்க மொத்த ஃபேமிலியும் பாதிக்கப்படுதுன்னு தான் திருப்பி திருப்பி அவர் சொல்றாரு. என்னுடைய அவங்க அப்பா, அம்மாவ பார்த்துக்கங்க. எங்க அப்பா, அம்மா வந்து சப்போஸ் இது தொடர்ந்தால் அவங்க வந்து கருணை சாவு செய்வதற்கு அலோவ் பண்ணா, அதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு வேற சொல்லியிருக்கிறார். அவங்க தாய் தந்தையர். அப்ப அந்த அளவுக்கு அவங்க இவரால வந்து அவங்க ஃபேமிலி பாதிக்கப்படுறத நினைச்சு தான் அவர் வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்காருன்னு நம்ம அதில அது புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அது மட்டும் இல்லாம குழந்தைய பார்க்கிறதுக்கு வந்து பெர் மந்த் 4 லேக்ஸ் கேட்டதாக தான் நான் படிச்சேன். ₹4,00,000 குடுத்தா தான் அந்த குழந்தைய பார்க்க முடியுங்கிற மாரி டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஆனா பணம் குடுத்த பிறகு பார்க்க அலோவ் பண்ணல அப்படிங்கிறது அவருடைய 2வது உடையதா இருக்கு. அப்ப பணம் குடுத்தும் பார்க்க முடியல. அப்ப ஒரு ஒரு தந்தைக்குள்ள பாசம் ஒரு குழந்தையை பார்க்க வேண்டும் என்பது அனைவருக்கும் இருந்தது. அது நம்ம வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஆண்கள் வந்து குழந்தையை பார்க்க முடியாம மனநோயாளியே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு குழந்தையை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்தில் அது பணத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல குழந்தையை பார்க்கலாம்னு அது அதுக்கு ஒரு பார்க்க முடியலங்கும் போது அவருடைய அந்த மன அழுத்தம் தான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனால் மன அழுத்தத்தில் கூட அவர் இந்த பிரச்சனையெல்லாம் வெளி உலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிக தீவிரமாக சிந்தனை செய்து இந்த வேலை செஞ்சிருக்காருன்னு தோணுது.